தங்கள் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பலம் 44ஆக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களும் தாவைக்காவில் இணைந்துள்ளதாகவும் தகவல் பரவி வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். கிட்டத்தட்ட அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. குறிப்பாக இவர்களை பொறுத்த வரைக்குமே மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய மரகதம் குமரவேலாக இருக்கட்டும், அதே போல தாராபுரத்தில் இருக்கக்கூடிய சத்யபாமாவாக இருக்கட்டும், பெருந்துறை உள்ளிட்ட இந்த 3 தொகுதிகளை சேர்ந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கான அந்த தனிப்பட்ட செல்வாக்கு என்பது இருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட அந்த 2017-19 காலகட்டங்களை நான் நினைவு கூர்ந்திருந்தேன். குறிப்பாக அந்த காலகட்டங்களில் அதிமுகவிலிருந்து விலகி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அந்த ஆதரவின் போது அவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பட்டது. அப்பொழுது பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அப்படி வழங்கியிருக்கும் பொழுது மெஜாரிட்டிக்கு அதிமுகவினுடைய அரசு தொடர்வதற்கான என்ன மெஜாரிட்டி தேவையோ அத்தனை, அதாவது 9 இடைத்தேர்தல் 18ல 9 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்து அவர்கள் அந்த ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய அந்த சூழல் என்பது நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அதே மாதிரியான ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்குமே மரகதம் குமரவேலை பொறுத்த வரைக்குமே தனிப்பட்ட செல்வாக்கோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து அந்த இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது வெற்றி பெறுவார்களா என்பதெல்லாம் நம் கேள்விக்குறியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல் என்பது பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுகிறார். அவர் தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கான முயற்சியை அவர் எடுக்கவில்லை என்பதெல்லாம் குறித்த கருத்துக்கள் விரிவாக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்குமே மரத குமரவேல் 7194 வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் யாரிடம் தோல்வியை தழுவிருக்கிறார் என்றால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எழில் கேத்ரின் அவர்களிடம்தான் அந்த தோல்வியை அவர் தழுவியிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வெற்றி என்பது மிக எளிதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் இணைகிறார். வணக்கம் திரு கோலப்பன். அதிமுகவில் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் வெடித்து வரும் நிலையில் இன்னைக்கு 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கால போய் இணைகிறாங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர்கள் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க வாக்கெடுப்பு சமயத்தில். அதனால அந்த அந்த அதற்கு ஒரு 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 பிராயசித்தமா இந்த அரசுல ஒரு பதவி ஏற்கிறதுக்கான ஒரு அமைச்சரவை கிடைக்கும்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனால் அது நடக்கல. ஏனென்றால் அவர்களுடைய நிலை என்ன என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் விற்பை மீறியதால அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் நேற்று கூட சபாநாயகர் தேசிகி பிரபாகரன் அவர்கள் நான் நியாயமாக செயல்பட்டிருக்கிறா என்பதை இங்கே முடிவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் பதவி நீடிப்பார்களா அல்லது தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா என்பது தெரிந்துவிடும். இத்தகைய ஒரு காலகட்டத்தில் அமைச்சரவையிலும் பதவி இல்லாத சமயத்தில் இனிமேல் நாம் அதிமுக இருந்து எதுவும் நடக்க போறதில்லை. ஆகவே தாவேகாவிலே இணைந்து அந்த கட்சியை தொடரலாம். ஏனென்றால் ஒரு புது கட்சியாக கிளம்பி இருக்கிறது, வாய்ப்பும் அதிகம். அந்த நிலையில் அவங்க அங்கு போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் இன்னும் நமக்கு தெரியாது. அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சிருக்கிறார்கள். அவர்களை மறுபடியும் அந்த தொகுதியில் தாவேகா சார்பில் அவர் நிறுத்துவார்களா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த கட்சி சார்பாக ஏற்கனவே அங்கு போட்டியிட்டு தோல்வியிழந்தவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி. ஆனால் இந்த தாவேகா இந்த புதிதாக சேர்ந்தவர்களை எப்படி
கையாளப் போகிறது என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதில் இப்போ தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எப்பயுமே அங்கே இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் 3 எம்எல்ஏக்களும் போய் ஆதவ் அர்ஜுனாவை சந்திக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான். எந்த பிரச்சனையிலுமே முதல்வர் நேரடியா கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் ஆதவ அர்ஜுனா மூலமாகவோ அல்லது மத்த அமைச்சர்கள் மூலமாகவோ தான் கருத்தை தெரிவிட்டு இருக்கிறாரு. அவரு அதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு குறித்தோ, முக்கியமான பிரச்சனைகளான இப்ப மேகதாதுல அணை கட்டுறது குறித்தோ, முக்கியமான பிரச்சனைகளை முதல்வர் கருத்து சொல்லணும். அவர் கருத்து சொல்லாம இருப்பது அது சரியானதல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த எல்லா முதலமைச்சர்களுமே ஜெயலலிதாவானாலும் சரி, கலைஞர்னாலும் சரி, ஸ்டாலின்னாலும் சரி, அவ்வப்போது பத்திரிகைகளை சந்தித்து முக்கியமான விஷயங்களை தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக அவர்கள் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, பொது வலைதளத்துல தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க. இவர் முதல்வராக இவ்வளவு நாளான பிறகும் முக்கியமான பிரச்சனைகளை அவர் நேரடியாக கருத்தை தெரிவிக்கவில்லை. ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இஷ்யூ பண்றாரு. பத்திரிகைகளை சந்தித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதன் மூலமா தான் அவருடைய அவருடைய புரிதல், இந்த தமிழக அரசியல் நிர்வாகம் எல்லாவற்றிலும் அவருக்கு எவ்வளவு ஒரு ஆழமான புரிதல் இருக்கிறது என்பதை அவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கோலப்பன்.